நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்காரு? டிவி கேட்கலாம். இந்த காரணத்தினால நான் டிவிக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னா என்ன காரணம்? இல்ல புதுசா வர்றாங்க. இப்போ காலங்காலமா வந்து டிஎம்கே வந்துட்டு தான் இருக்காங்க. இனி புதுசா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல புதுசா ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி, என்ன எதிர்பார்க்குறீங்க கிட்ட விஜய் கிட்ட? என்ன எதிர்பார்க்குறோம், இந்த இப்ப நிறைய போதை, இந்த கஞ்சா, இது மாத்திரை இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு நிறைய பேர் நிறைய விதமா பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்க. அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் இந்த மது தடை இதெல்லாம் வந்து கிளியர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியும் நம்புறீங்களா விஜயனாவல? கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு சிஎம்னால பண்ண முடியாதது என்ன இருக்கு, எல்லாமே பண்ணலாம். ஏன்னா போன எலெக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வாக்குறுதி அதான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா, மது விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ன வரையும் அதை பண்ண முடியல, அதனால கேட்குறேன். அது ஏன் பண்ண முடியலங்கிறத எல்லா மக்களோட கேள்வியாவே இருக்குது. ஏன் அதனால என்ன பெனிஃபிட் சொல்லுங்க. அதனால வந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து குடிச்சுதான் எல்லாம் நாசமா போறாங்க. அது குடிக்காம இருந்து நாசமா போனா கூட பரவாயில்ல, ஆனா குடிச்சு நாசமா போக கூடாது. நிறைய ஃபேமிலி அதனால வந்து என் ஃபேமிலி அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் சந்திச்சிருக்கு. அதனாலதான்